ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஏப்ரல் மாதம் 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமாவாசை. ஏன்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் அமாவாசை. இந்த சித்திரை அமாவாசைக்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குது. பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறத முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது, குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நமக்கு கோடி கோடி புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும். பொதுவாக ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பலன்களானது கிடைக்குது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அந்த கர்ம வினைகள் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்களும் அடங்கும், புண்ணியங்களும் அடங்கும். அதை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப சிறந்த ஒரு பழக்கம். அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிறது இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது, இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நீங்கள் யாராவது ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது ஒன்று போதும். அதாவது நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மறந்தாலும் சரி, இல்லை முன்னோர்களை வழிபாடு செய்ய மறந்தாலும் சரி, ஏழை எளியவராக பார்த்து வறியவராக பார்த்து அன்னைக்கு உங்களுடைய கையால் நீங்கள் ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடியது. அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. மறக்காமல் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று அப்படின்னா அது இதை தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க, இந்த அமாவாசை எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான ஆட்டம் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமான அமாவாசையை உங்களுக்கு வர இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே, அதாவது மீன ராசியிலேயே தான் நிகழப்போகுது. ஸோ மீன ராசியில் நிகழக்கூடிய இந்த ஒரு அமாவாசை உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மறையக்கூடிய இந்த வேலை பல காலங்களாக நீடித்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியானதை வைக்கப் போகுது. அதாவது சிக்கல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து புதிய மாற்றங்களுக்கான நேரத்தை தொடங்கி வைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்னென்ன வகைகளில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீனராசினியர்களாகி நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மனமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஸோ எவ்வளவு தான் பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட உண்மையிலேயே இந்த அமாவாசை உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்க தாங்க போகுது. அதாவது மன ரீதியாக ஒரு சில போராட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அமாவாசை உங்களுக்கு யார் நண்பன், யார் எதிரி, யார் துரோகி அப்படின்னு நல்லா தெளிவுபடுத்தி கொடுத்துடும். ஸோ இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. ஏன்னா தேவையில்லாத உறவுகளை எல்லாம் நம்ம கூடவே சுமந்துட்டு வரும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். அதனால் தேவையற்ற உறவுகளை எல்லாம் நம்ம தள்ளி விட்டுடணும். அவங்கள பற்றின சிந்தனைகளை எல்லாத்தையுமே எடுத்து ஓரங்கட்டிடணும். இந்த சிந்தனைகளை உதறிட்டு அந்த உறவுகளை எல்லாத்தையும் உதறிட்டு நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ இந்த அமாவாசை உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கூடயே இருக்கக்கூடியவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் துரோகி, யார் எதிரி அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நல்ல உறவுகள், நல்ல மனம் கொண்டவர்கள் 4 பேர் இருந்தாலும் போதுங்க. உற்றார் உறவினர் அப்படின்னு 1000 பேரோட கெட்ட எண்ணங்களோடையும் கெட்ட மனநிலையோடும் இருக்கக்கூடியவங்களோட நம்ம இருக்கிறத விட 4 பேரோடு இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ அந்த ஒரு தெளிவை தான் இப்போ மீனராசினியர்கள் அடைய போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா தொழிலும் சரி, பணவரவும் சரி கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன வகைகளில் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு மறைமுகமாக லாபங்கள் கிடைக்கும். டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிதோ இல்லையோ, இன்டைரக்டாக நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும்.
இதுவரைக்கும் தள்ளி போகக்கூடிய இருந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரும். ஸோ உங்களை விட்டு என்னென்ன வாய்ப்புகள் விலகி போணுச்சோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்போ மீண்டும் உங்கள்கிட்ட வரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஸோ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் தான் வந்து கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தன லாபங்கள்லாம் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு நல்ல வழி இப்போ உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்குங்க. ஸோ நீண்ட நாள் கடன்களை எல்லாம் நீங்கள் அடைச்சி முடிப்பீங்க. அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். வேலை வேலைன்னு நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க, டைமே வந்து இருக்காது. ஸோ நம்மளுடைய உடலையும் பார்க்கணும் இல்லையா? வேலைக்கு மட்டும் போனால் போதாது. மீனராசினியர்கள் இந்த விஷயத்தில் கவனம் எடுக்கணும். ஸோ வேலை வேலைன்னு நீங்கள் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். அதாவது ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைத்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு வந்து தயங்கியிருக்க மாட்டாங்க. நல்ல உழைப்பாளிகள் தான். ஆனால் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும், வெகுமதி கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் அடைவீங்க. பணி சுமையும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. பணி சுமையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்க போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் பொழுதும் கண்டிப்பாக அது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அப்படின்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு பாசிபிளாக மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய பதிவில் எப்போதுமே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வந்து செய்யணும். ஆன்மீக ரீதியாக நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா அது நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அப்படின்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ மீனராசி நேர்களாகிய நீங்கள் நம்பிக்கையோட இந்த ஒரு முறை இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சு தான் பாருங்களேன். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கவனமாக என்னென்ன விஷயங்களை இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. உடல்நலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்கள் ராசியில் அமாவாசையானது ஏற்பட போகுது இல்லையா? சின்ன சின்ன உடல் அசதிகள் எல்லாமே ஏற்பட தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ தூக்கமின்மை ஏற்படலாம். அதனால் சரியான ஓய்வு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடல் எந்த அளவுக்கு உழைக்குதோ அந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்லை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடல் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த அமாவாசை முடிகிற வரைக்குமே பெருசாக நீங்கள் எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. காசு கையில் இருக்குது, நிறைய பணம் வருது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத முதலீடுகள்லாம் செய்துக்கக்கூடாது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள்லையும் நீங்கள் கையெழுத்திடக்கூடாது. ஏப்ரல் அதாவது உங்களுக்கு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். அமாவாசைக்கு முன்னாடி எதையும் செய்ய வேண்டாம். இப்போ முக்கியமான முடிவுகள் என்னென்னலாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அமாவாசை முடிஞ்சு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுக்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கையை நினச்சிடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் அது மாதிரி செய்துட்டீங்க அப்படின்னா அதனால் பாதிப்படைய போகிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. பார்த்து நிதானமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீனராசி நேர்களாகிய நீங்கள் இந்த அமாவாசைக்கு அப்புறமா என்ன பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனராசி நேர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க. ஸோ குரு பகவான் அப்படின்றதுனால இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எல்லாருமே வீட்டில் பசுமாடு வச்சுருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் யாரும் வச்சுருந்தாலும் அந்த பசுமாட்டுக்கு உங்களுடைய கையால் அகத்திக்கீரை இல்லைனா பழங்கள் இதை ஏதாவது ஒன்று கொடுங்க. இப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் வந்து அழிய ஆரம்பிக்கும். ஸோ கர்மாக்கள் நமக்கு அழியும் பொழுது தான் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் செய்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயந்தான். இதுக்கு பெருசாக நீங்கள் எந்த விதமான செலவுமே வந்து பண்ண போகிறது கிடையாதுங்க. அதே போல் நம்ம தீபம் ஏற்றக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மீனராசி நேயர்களுக்கு இன்னொரு பரிகாரம் எளிமையாக செய்யக்கூடியது தான் இது. இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலே செய்யக்கூடியது. மாலையில் வீட்டோட வாசல்லையோ இல்லைன்னா அருகில் கோவில் இருக்குது அப்படின்னாலும் அங்கே போய் ஒரு நெய் தீபம் போட்டுவாங்க. உங்களுடைய கையால் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். கட்டாயமாக இது எல்லாமே மீனராசி நேயர்களுக்கு ஒரு புது பொலிவை வந்து தரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களும் வழிபாடுகளும் உங்களுடைய தடைகளை எல்லாத்தையுமே தகர்த்து முன்னேற்றம் அடையிறதுக்கான வழிகளை எல்லாம் கொடுக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள்.
இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசினியர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான ஆட்டங்கள் எல்லாம் எப்படி ஆரம்பிக்க போகுது, அதுக்காக நீங்கள் என்னென்ன செய்யணும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு முறை மட்டும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.